மீன் சந்தையினுடைய கொத்தனையும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடிப்படை என்ன என்பதற்கான காரணம் இதுவரையும் கண்டறியப்படவில்லை. ஆனால் அதன் பின்னர் மீனை உணவுக்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியிலே நிலவி வருகிறது. உண்மையில் மீன்களை சாப்பிடுகின்ற பொழுது இவ்வாறான வைரஸ் தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நாங்க சந்தையை பார்ப்போம். சந்தையில ஒருவர் போய் மீனை கொள்வனவு செய்யற நேரம் அந்த மீன் மேற்பரப்புல அவருக்கு நோய் தொற்று இருந்திருந்தால், அவர் தும்மும் போதோ இருமும் போதோ அவரோட வீசப்படுற அந்த துளிகள்ல வைரஸ் கிருமி இருந்தா மீன்ல விழுந்திருக்கலாம். ஆனால் இதை நாங்கள் கொண்டு போய் எங்கட கைகள்ல அது பட்டுச்சுன்னு அந்த துளிகள் எங்கட கையில பட்டால் நாங்கள் அறியாமல் எங்கட முகத்தையோ கையோ தொட்டோம்னு சொன்னா எங்கட உடலை சேரலாம். அதுதான் உண்மையான நிலை. அந்த மீனை நாங்க வடிவா கழுவி நல்லா சரியான முறையில் நல்லா அவிச்சு சமைச்சு சாப்பிட்டா ஒரு பிரச்சனை மீன் மூலம் பெறவாது. அதாவது மீன்ல உடல்ல வைரஸ் பெருகாது, மீன் மேற்பரப்புல இருக்கலாம். அப்படி என்றால் இதற்கு விஞ்ஞான ரீதியிலான எந்த ஆதாரமும் இல்லை பரவும் என்பதற்கு. அப்படியா? அப்படி இருக்கின்ற பொழுது இலங்கையிலே வாழக்கூடிய மரணிக்கக்கூடிய உடல்களிலே இஸ்லாமியர்களினுடைய உடல்களை எரிக்கின்ற விவகாரத்திலே ஒரு முக்கியமான விடயம் இருந்தது. ஒரு பக்கம் அந்தந்த மதங்களினுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உலக சுகாதார ஸ்தாபனம் தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் காட்டுகின்ற அந்த மீன்களுக்கான விஞ்ஞான பூர்வமான ஆதாரம் ஏன் மனிதர்களுக்கு காட்டப்படவில்லை? இந்த வைரஸ் மனிதர்கள் உடல்ல தான் பெருகிறது. மனித உடல் தேவை வைரஸ் பெறுகிறது. அந்த அடக்கம் செய்யப்படுகின்ற உடல்கள் மூலம் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற எந்த விஞ்ஞான பூர்வமான ஆதாரமும் இல்லை உலகம் முழுவதிலும். அப்படி இருக்கின்ற பொழுது இதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமே? இது நான் நினைக்கிறேன், அதாவது இதை பற்றி விசேட நிபுணத்துவம் பெற்ற வைத்தியர்கள், பெத்தாலஜிஸ்ட் இருக்கிறார்கள், ஃபாரன்சிக் பெத்தாலஜிஸ்ட் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்தை பெற்றால் நல்ல முறை நான் நினைக்கிறேன்.